இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற வல்ல இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற வல்ல இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால இந்த நாளுக்காக தேவனை ஸ்தோத்திரித்து நாம் கண்கள் முடி ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி. எங்களோடு கூட பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். எடுத்து வாசிப்போம். லூக்கா 23ஆம் அதிகாரம் முதல்ல 34 வாசிப்போம். 23:34. அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில அவர் இறங்கும் பொழுது அங்க இடத்த சொல்லப்படுறது, இவர்களை மன்னி, இவர்கள் என்ன செய்வதென்று நம்ம தெரியாம செய்யணும். இப்ப மன்னிக்கிறது பார்த்தீங்கன்னா அதனுடைய அர்த்தம்னா கடவுளுடைய குணம் என்று சொல்லப்படுது. நான் அவங்கள்ட்ட பேச மாட்டேன், பேச மாட்டேன், இல்ல மன்னிக்கிறது. பேதுரு கேட்கிறாரு ஆண்டவரே சகோதரர் அப்படி பண்ணிட்டான், என்ன பண்ண, எப்படி பண்ணி, எத்தனை மன்னிக்கணும் பொழுது 7 கூட என்ன பண்ணும், நீங்க மன்னிக்கணும். அப்படின்னா அது மன்னிச்சு கொண்டே இருக்கணும். ஸ்தோத்திரம். ஆண்டவர் மன்னிக்கிறது இரக்கம் உள்ள தேவனாக கர்த்தர். ஸ்தோத்திரம். சிலுவையில் ஆண்டவர் நமக்காக பட்ட பாடுகள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. அவரை காட்டி கொடுத்த யூதாசையும் தேவன் அன்பு கூர்ந்தார். ஸ்தோத்திரம். எல்லாரும் நம்ம அவர் சிலுவரின் ஆண்டு எல்லாரையும் நம்ம அவர் மன்னித்தார். ஸ்தோத்திரம். அது தேவனுடைய குணத்துல ஒன்று, சிறப்பான அந்த குணம் நமக்கு என்ன பண்ணும் இருக்கும் பொழுது நம்முடைய பாவங்களை தேவன் நம்புவார், மன்னிப்பார். நீங்க உங்க பாவத்தை ஆண்டவர் சமூகத்துல உங்க பாவங்களை மன்னிக்க வேணும்னா நீங்க மத்த செய்ய பாவங்கள் நீங்க முதல்ல மன்னிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஒருத்தனை 2 வருடத்து சொல்லுவோம். ஒருத்தனை கடன் பட்டிருப்பான். அந்த கடன்காரனை அவன் எஜமான் என்ன பண்ணுவான், மன்னிச்சிருவான். நீ ரொம்ப கஷ்டப்படுறன்னு சொல்லி மன்னிச்சிருவான். ஆனா அந்த மன்னிச்சு அந்த கடவான பாத்தீங்கன்னா அவன் இன்னொருத்தன் என்ன பண்ணுவான், கடன் கொடுத்துருப்பான். அவன் சொல்லுவான் நாளைக்கு தரேன் அப்படின்னு சொல்லுவான். உடனே என்ன பண்ணுவான், என் பணத்தை நீ பே அப்படின்னு சொன்னோம்னா அவனை கழுத்துல வச்சுட்டு அப்படியே ஆடவன் பேசும் பொழுது இந்த செய்தி அந்த எஜமானு கேள்விப்படும் பொழுது உடனே என்ன பண்ணான், போயிட்டு நான் உனக்கு மன்னிச்சல, நீ அவனுக்கு மன்னிக்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்ண, எனக்கு கடனோட திருப்பி சொல்லிட்டு அவனை சிறைச்சாலை அடைக்கிறது பார்க்கணும். ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டு சொல்றாரு, நீங்க மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவராகிய தேவன் இந்த பூமிக்கு நமக்காக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவை ரத்தத்தை சிந்தின சர்வ வல்லமையுள்ள தேவநாயகன் சொல்றார், நீ எல்லாவற்றையும் மன்னிக்கணும். எட்டகுமாரன் ஆண்டவர் மன்னிச்ச எத்தனையோ ஓடி வந்தான். ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்ணாங்க, அவனை மன்னித்து, கம்மியான தேவ பிள்ளைகளை மன்னித்து அணைக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன். நீங்க மன்னிக்கும் பொழுது உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவ பிள்ளை, ஒருவேளை யாரு மேல நீங்க மன்னிக்காம இருந்தீங்கன்னா ஸ்தோத்திரம், நீங்க மனப்பூர்வமா என்ன பண்ணுவேன், அவங்கள மன்னிச்சிருங்க. அப்போ உங்க ஜெபங்கள் கேட்கப்படும். உங்களுடைய மன்னிக்காம இருந்தீங்கன்னா அது உங்களை என்ன பண்ண ஊத்திக்கிட்டே இருக்கும். அது ஒரு கசப்பு மாதிரி என்ன உள்ள வேறு முளைக்கிட்டே இருக்கும். அந்த கசப்பு வேற உள்ள முளைக்க விடாதீங்க. ஆண்டவர் சொல்ல ஒப்புரவாகி ஆண்டவரே மன்னிக்கக்கூடிய இருதயத்தை எனக்கு தாங்கப்பான்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் தருகிற தேவனாக கர்த்தர். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய குணத்தை நாம் பின்பற்றுவோம். தேவனுடைய குணாதிசயங்களை நாம் கைகொள்ளும் பொழுது அவதான் ஆண்டுடைய பிள்ளைகளா நம்ம இருக்கிறோம். இல்லையா நம்ம ஆண்டோட பிள்ளைன்னு சொல்றதுக்கு நமக்கு என்ன சோதனை. நம்ம ஆண்டோட பிள்ளைன்னு சொன்னா கண்டிப்பா நம்ம அண்ணன் தம்பி எல்லாரும் என்ன பண்ணும், கூட கொஞ்ச வேலை ஸ்தலங்கள்ல நம்மள அவங்க காயப்படதான் சொல்லுவாங்க. ஆனாலும் நாம் மன்னிக்கிறவர்களா இருக்கும் பொழுது அவர்கள் இயேசுவை அறிந்து கொள்வார்கள். தேவனுடைய அன்பு அவர்களுக்குள்ளே வெளிப்படும். எனக்கு அருமையா தேவ பிள்ளைகளை நாமளும் மன்னிப்போம். ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நாம் கண்மூடி ஜெபம் பண்ணுவோமா?
பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, ஸ்தோத்தரிக்கப்பட்ட நல்ல இந்த காலை வேலைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இவர்களை மன்னித்தது போல அந்த பிதாவிட்டு நமக்கு என்னதென்று செய்ய தெரியாம செய்யறாங்க. சில பேர் செஞ்சே ஆண்டவரே நம்ம தெரிஞ்சு செய்யறாங்க, தெரியாம. ஆனாலும் அவர்களை மன்னிக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு தருகிறாங்க. தகப்பனே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அந்த மன்னிக்கும் பொழுது அதாவது உங்களுடைய குணாதிசயங்கள் வெளிப்படுகிறது. அற்புதம் நடக்கட்டும். பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து வழி நடத்தும். கல்வாரி சிலுவையை சுமக்கிற பிள்ளைகளாக மாற்றும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே